முழு நேர கேப்டனாக பொறுப்பேற்றுள்ள கேப்டன் விராட் கோலி இங்கிலாந்துக்கு எதிராக முதல் ஒருநாள் போட்டியில் எந்தெந்த வீரர்களை அணியில் களமிறக்குவார் என்பது குறித்து விவாதிக்கிறார் நமது செய்தியாளர் ஜாவேத். இந்திய ஒருநாள் அணியின் கேப்டனா விராட் கோலி பொறுப்பேற்றிருக்காரு. விராட் கோலியோட ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு எதிரான 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட இந்த தொடர் தான். இந்த தொடர் ஏன் இவ்வளவு முக்கியமானது பார்க்கப்படுதுன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி தொடர் இன்னும் 6 மாத காலத்தில் நடக்குது. இந்த 6 மாசத்துல இந்தியா வெறும் 3 ஒருநாள் போட்டிகளில் தான் விளையாடுது. இந்த 3 ஒருநாள் போட்டிகளில் யார் யார் சிறப்பாக செயல்படுறாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போவாங்க. ஸோ இப்போ விராட் கோலி தலைமையில் 15 வீரர்கள் அறிவிச்சிருக்காங்க. இந்த 15 வீரர்களில் விராட் கோலி இந்த முதல் ஒருநாள் போட்டி வரும் 15ஆம் தேதி தொடங்குது. அது யார் யார் விராட் கோலி சான்ஸ் கொடுப்பாருன்னு நம்ம இப்போ பார்க்க போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஷிக்கர் தவான், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஷிக்கர் தவான் சாம்பியன்ஸ் டிராஃபியில் போன தடவை நல்லா விளையாண்டுருக்காரு. அதுவும் இல்லாமல் இவர் பிக் மேட்ச் பிளேயர். அடுத்தது அவருக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நம்பர் 2ல் இப்போ ரோஹித் சர்மா இல்லை, காயம் காரணமாக அவர் விளையாடல. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு பதிலாக இளம் வீரர் கேஎல் ராகுல் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் டெஸ்ட் டீமில் சிறப்பாகவே செயல்படுத்தியிருக்காரு. டெஸ்ட் டீமில் நல்லா விளையாண்டுருக்காரு. ஸோ அவருக்கு விராட் கோலி இதில் சான்ஸ் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கலாம். நம்பர் 3 யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, விராட் கோலி சூப்பரான பேட்ஸ்மேன். அடுத்தது நம்பர் 4 யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பிளேயர், 2-3 ஆண்டுகள் கழிச்சு ஒன் டே டீமில் வந்திருக்காரு. ஸோ யுவராஜ் சிங் நம்பர் 4ல் இருந்தால் அவர் பேட்டிங் ஆர்டர் ஒரு நல்ல இதாக இருக்கும். நம்பர் 5ன்னு பார்த்தீங்கன்னா யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி. நம்பர் 5ல் முன்னாடி தோனி நியூசிலாண்டுக்கு எதிரான தொடர் நம்பர் 4 இருந்தார். ஸோ இப்போ யுவராஜ் 4க்கு வந்தாலும் தோனி 1 ஸ்டெப் கீழே இறங்கி தான் ஆகணும். நம்பர் 5 தோனி இருக்காரு. நம்பர் 6 தான் இப்போ ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நம்பர் 6 சுரேஷ் ரெய்னா ஒன் டே டீமில் இல்லை. ஸோ நம்பர் 6 ஒரு ஃபினிஷர்ஸ் யாருமே இல்லை. அதனால் இப்போது கேதர் ஜாதவ் மனிஷ் பாண்டி 2 பேருக்குமே பயங்கரமாக போட்டி இருக்கும். இதில் கேதர் ஜாதவ் ஏன் வர்றாருன்னா அவர் ஸ்பின் பவுலிங் நல்லா போடுவார். ஸோ கேதர் ஜாதவ் நம்பர் 6 வராரு. அடுத்து நம்பர் 7 பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா. ஒன் டே டீமுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இவங்க வந்திருக்காங்க. ஸோ ரவீந்திர ஜடேஜா நம்பர் 7. நம்பர் 8 பார்த்தீங்கன்னா அஸ்வின். இவங்க 2 பேருமே ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் தான். இப்போ நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், ஒரு ஆல்ரவுண்டர் பவுலிங் ஆப்ஷனுக்கு நம்ம தேவைப்படுது. ஸோ அந்த ஆல்ரவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா நல்லா பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் நல்லா பயங்கரமாக விளையாடுவார். அப்படிங்கிறனால ஹர்திக் பாண்டியாவுக்கு லாங் டேர்மில் கோலி சான்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பும்ரா டெட் பவுலிங்கில் சூப்பராக பவுலிங் போடக்கூடியவர். அதனால பும்ராக்கு விராட் கோலி சான்ஸ் கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உமேஷ் யாதவ் டெஸ்ட் டீம்லையும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறதுனால ஒன் டே டீம்லையும் உமேஷ் யாதவுக்கு இந்த சான்ஸ் விராட் கோலி கொடுப்பாரு. ஸோ இந்த 15 பேர் தான். இதில் யார் யார் சிறப்பாக விளையாடுவாங்களோ அவங்க தான் சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு போவாங்க. இதில் நம்பர் 6 இங்கே சுரேஷ் ரெய்னா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஒரு 11 பேர் கொண்ட நபர்கள் தான் முதல் நாள் ஒரு நாள் போட்டியில் விளையாடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தந்தி செய்திகளுக்காக ஜாவேத்.